நீங்க வேலைன்னு சொல்லும்போது தான் சார் ஒரு விஷயம் எனக்கு கேட்கணும்னு தோணுது. இப்ப நெறைய பேர் வந்து வேலைய மாத்தணும். எனக்கு இந்த வேலை செட் ஆகலையோ, இது விட்டு வேற ஒண்ணு போகணும். அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? அதுக்கும் தசா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா? ஆமா, ஆமா, அப்படின்னு ஆமா. அப்படிங்களா சார்? ஒருத்தரு எனக்கு தெரிஞ்சு 30 வருஷமா விசுவாசமா வேலை பார்த்துருக்காரு. ம். 30 வருஷமா. ஒரே விசுவாசம். வேலை. ஒரே இடத்துல ஆ. கல்லால உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. திருதுப்புன்னு அவர் வேலைய விட்டு போன்ட்டாங்க. ம். கல்லால நிறைய திருடு போகுது அப்படின்னு. ஆனா அவர் திருடவே இல்ல. திருடினது பூரா ஓனருடைய தம்பி. கல்லா பொறுப்பு இவர் கையில இருக்கு. நீதானே எடுத்திருக்க. இவருக்கு மாமனார் வீட்டுல காசு கொடுத்துருக்காங்க. அந்த காசை வீடு கட்டியிருக்காரு. முதலாளி நான் திருடு வேணாம் முதலாளி. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையே முதலாளி அப்படின்னு சொல்ல போல வெளியே போலேன்னு அடிச்சு விட்டாங்க. 6 வருஷம் கழிச்சு அவங்க தம்பி தான் எல்லாமே திருடிட்டு இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. 6 வருஷம். 6 வருஷம் இதை கண்டுபிடிக்க 6 வருஷம் ஆயிருக்கு. இவர் போய் இருந்தெல்லாம் பார்த்துருக்காரு. எல்லாம் ஒரு அவச்சொல்லாகி போச்சு. திருப்பி அவர் கூப்பிடுறாங்க. அவர் போக மாட்டேங்காரு. 4,00,000 உழைச்சி கொடுத்தேன். இதோட எனக்கு கூட சம்பளம் தராங்க. இப்போ டோட்டலாக சென்னை முழுக்க மருந்து சப்ளை பண்ற குடோன்னு எங்க கையில கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கேன் அப்படி. பரவாயில்ல. நல்லதாவே அமைஞ்சிருக்கு.